குலதெய்வம் கோவிலிலிருந்து எந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தால் அதிர்ஷ்டம் என்று தெரியுமா? என் குழந்தையே, வீட்டில் அளவுக்கு அதிகமான கண் திருஷ்டி, அதிகமான செய்வினை, எதிரிகளின் தொல்லை, கடன் பிரச்சனை, கடன் தொல்லை, கடன் பிரச்சனை என்று இப்படி அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதேபோல் பொறாமை என்ற எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டில் அதிகமாக இருக்கும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து வர வேண்டும். ஏனென்றால் குலதெய்வ கோவிலில் இருந்து எடுத்து வந்த மண்ணை எப்போதும் சிவப்பு நிற துணியினாலோ அல்லது மஞ்சள் நிறத்தில் உள்ள துணியினாலோ கட்டி பூஜை அறை அல்லது நிலைவாசலில் கட்டி தொங்கவிட வேண்டும். இப்படி செய்தால் தீய சக்திகளை அழித்து குலதெய்வம் உங்களை பாதுகாக்கும் என்பதும் குலதெய்வ கோவிலில் தரும் எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைப்பதன் மூலம் குலதெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே, குலதெய்வ கோவிலில் தரும் எலுமிச்சை பழத்தை எப்போதும் வீட்டு நிலைவாசல் நிலையில் வைத்து அதன் மூலம் குலதெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிலைந்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். குலதெய்வ கோவிலில் அம்மனுக்கு சாத்தும் சந்தன காப்பு உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து தினமும் நெற்றியில் வைத்து கொள்வதனால் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வ கோவிலில் இருக்கும் தாலி சகடு வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாரும் கட்டிக்கொள்வது தீர்க்க சுமங்கலி வரத்தையும் கணவனின் நீண்ட ஆயுளையும் கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும்.